ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்னைக்கு நம்ம உத்தண்டி டோல்க்கு முன்னாடியே பிவிஆர் தேட்டருக்கு அப்படியே பேக் சைடு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஜெக்ட் நேம் ஸ்ரீனிவாசா நகர். கரெக்டாக பீச்சுக்கு நியர்பையில் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ட்ரோன் வியூவிலலாம் காட்டுறோம் பாருங்கள். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் என்டர்பிரைசஸ்லேருந்து மிஸ்டர் ரமேஷ் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார். ஹாய், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எக்ஸாக்டாக எப்படி வரலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த இடம் தெரியும், பட் தெரியாதவங்களுக்காக கேட்குறேன். இந்த ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எந்த சைட்லேருந்துலாம் இந்த ப்ராஜெக்ட்க்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம்? ஓகே சார், இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி லிமிட்லேயே தான் சார் இருக்குது. உத்தண்டி, அதாவது வந்து உங்களுக்கு வந்து மாயாஜல் அண்டு விஜிபி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் சென்டரில் இருக்கிற ஏரியா தான். அதாவது வந்து நம்மளுக்கு ஈசிஆரில் ஃபஸ்ட்டு டோல்கேட்டே வந்து உத்தண்டி டோல்கேட்டு தான். அந்த உத்தண்டி டோல்கேட்டுக்கு பிஃபோர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிவிஆர் தேட்டருக்கு அப்படியே பேக் சைடு உங்களுக்கு பெரிய லொக்கேஷன் இது இருக்குது. நம்ம இது லேண்ட்மார்க் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பிவிஆர் தேட்டருக்கு பேக் சைடு அவ்வளோதான். இது வந்து சிம்பிளாகவே இருக்கும். ஓகே சார். இங்கே வந்து எத்தனை பிளாட் வந்து போட்டிருக்கோம் சார்? இப்போ என்ன அவைலபிள் இருக்கு சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 18 பிளாட் போட்டிருக்கோம் சார். இப்போ அவைலபிள் இருக்கிறது வந்து ஒரு 10 பிளாட் தான் அவைலபிள் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஜேபி, அதாவது வந்து உங்களுக்கு ஈசிஆர் அப்படின்னாலே ஈசிஆர் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஹப். இந்த என்டர்டைன்மெண்ட் ஹப்பில் நம்ம வந்து ஈசிஆர் பழைய லேஅவுட்லாம் எப்படி போட்டுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு கிரவுண்டுக்கு மேலே தான். இப்போ ஈசிஆரில் நம்ம இடம் வாங்கணுனாலே உங்களுக்கு ஒரு கிரவுண்ட், அதாவது மினிமம் ஒரு 2 crores அபோவ் தான் உங்களுக்கு தேவைப்படும். பட் ஆனால் நம்ம வந்து 1300 மினிமம் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பிக்கிறோம் சார். சிஎம்டி லிமிட்டில் சிஎம்டி பில்டிங் பிளான் அப்ரூவோடு இருக்குது. சூப்பர் சார். ஏன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் ஹப்புன்றதை விட ஒரு லைஃப் ஸ்டைல் ஹப்பாவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஹப்பாவுமே மாறிடுச்சு. ஏன்னா காசு போட்டவங்க எல்லாருக்குமே பல மடங்கு நல்ல அப்ரிசியேஷன் இருக்கும் சார் உண்மையாக. ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இங்கே வந்து ஒரு வீடு வாங்கினாலே அவங்க லைஃப் ஸ்டைலே வந்து மாறிடுது. அது ஒன்று. அது இல்லாமல் இன்னைக்கு நம்மளுடைய கரண்ட் சிஎம் இருக்கிற வீடும் அங்கே தான் இருக்கு, பனையூர்ல. ஓகேங்களா? அதனால அது வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்கு இப்போ இன்னைக்கு. ஸோ இந்த சைடு அவரு எப்பவுமே ஒரு சிஎம் இருக்காங்கன்னா அவங்க வீட்டு சைடு ஃபுல் டெவலப்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. கண்டிப்பா. சிஎம் வந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர் வந்து கம்ப்ளீட்டா டெவலப்மெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஈசிஆர் ரோடும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எலிவேட்டட் பிரிட்ஜ் பிளான் இருக்கு இல்லையா? இல்ல, ஆக்சுவலா வந்து உங்களுக்கு ஈசிஆர் டு பாண்டிச்சேரிக்கு வந்து உங்களுக்கு 8-way ரோடு வந்து சாங்ஷன் ஆகி இப்போ ஒர்க் வந்து ஆன்கோயிங் போயிட்டு இருக்கு. அதுவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம ரீசெண்ட் வீடியோலயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு தான் பண்ணியிருந்தோம். அந்த ஒர்க் எல்லாமே வந்து காமிச்சிருந்தோம், கவர் பண்ணியிருந்தோம். ஸோ 8-way ரோடு வருது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா திருவான்மியூர்ல இருந்து இந்த இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிராபிக் ஆகுது. இந்த சைடு டெவலப் ஆயிடுச்சுன்னு ஒரு எலிவேட்டட் பிரிட்ஜ் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. அதுவும் ஜியோ பாஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்ரீனிவாசா அவென்யூன்றது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 18 பிளாட் போட்டிருக்கிறதா சொன்னீங்க. என்னென்ன டெவலப்மெண்ட் வந்து சைட்ல பண்ணிருக்கீங்க சார்? சார் டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா நீங்களே கண் கூட பாருங்க. சுத்தி காம்பவுண்ட் வால், ஓகேங்களா, கேட் இருக்கு, செக்யூரிட்டி கேட் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி ரோடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பிரிக்ஸ் ரோடுன்னுவாங்க. பிரிக்ஸ், அதாவது வந்து பேவர் பிளாக் ரோடு. அதுதான் அந்த மாதிரி ரோடு தான். நீங்க அது நேர்லயே வந்து பாருங்க. அது இல்லாம அவென்யூ ட்ரை வச்சிருக்கோம், ஸ்ட்ரீட் லைட் இருக்கு, சிசிடிவி கேமரா இருக்கு. அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் சார். நம்ம தண்ணியுமே போர் போட்டு வச்சிருக்கீங்க. போர் போட்டு ஆல்ரெடி 2 டேங்க் இருக்கு சார். நீங்க இங்க வந்தீங்கனாலே நார்மலா நம்மளுக்கு டாய்லெட் தனியாவே நம்ம அது இது பண்ணி வச்சிருக்கோம். ஆப்போசிட்லயே நர்சரி இருக்கு. சோ தண்ணியும் மண்ணும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு சார். இங்க வந்து நீங்களே பாருங்க, அவ்வளவு செடி அந்த பூக்கள்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு மண் வளமும் தண்ணி வளமும் நல்லா இருக்கு இங்க. சூப்பர் சார். ஓகே சார். சோ இங்க உள்ள மினிமம் என்ன ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட்? மினிமம் வந்து 1300 இருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். நம்ம 1300 இருந்து ஒரு 1500 வரைக்கும் இருக்கு நமக்கு. 200 ஸ்கொயர் ஃபீட் ரேஞ்சில டிஃபரண்ட் சைஸ். ஆமா, டிஃபரண்ட் சைஸ். ஃபேசிங்கும் அவேலபிள் இருக்கு. ஃபேசிங் இருக்கு சார். இல்ல 2 ஃபேசிங் தான் சார் வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே சார். சரி, இப்போ இங்க பிளாட் இப்போ வாங்குறாங்க. ஓகே, ஒரு வீடு கட்டுறதுக்காக வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா வீடு வந்து பிளான் நீங்க பண்ணி கொடுக்குறீங்களா? டெஃபினட்டா சார். நம்ம கிட்ட வந்து கன்செஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணின்னு இருக்கோம். ஸோ நம்ம கிட்ட டீம் இருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு என்ன, அதாவது நீங்க என்ன மாதிரி மாடலோ என்ன பட்ஜெட்ல கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வித் ஸ்விம்மிங் பூலோட கட்டினா கூட நம்ம கிட்ட ஆள் இருக்காங்க. சிஎம்டிஏ பிளான் அப்ரூவல் தான் எல்லாமே. சிஎம் பில்டிங் பிளான் அப்ரூவல் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம் நம்ம. ஓகே சூப்பர் சார். சார் இப்போ வாங்குறாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல என்ன அப்ரிசியேஷன் எதிர்பார்க்கலாம் சார்? இப்போ அப்ரிசியேஷன்ன்றது வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னா பிஃபோர் நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் சரௌண்டிங்கில் வந்து நீங்கள் விசாரிச்சிங்கனாலே அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் ரேட் வந்து ஆடே போட்டிருக்காங்க 8500 per ஸ்கொயர் ஃபீட்னு போட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 7499 தான். இப்போ இதில் வந்து 1000 rupees பிஃபோர் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பார்த்துறீங்க. அது இல்லாமல் இதோட அப்ரிசியேஷன் அப்படின்னும் போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஏரியாவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெஸ்ட் ஹவுஸு, ரெசார்ட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து
இது வந்து நீங்க இங்க ஒரு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டிட்டு அதை நீங்க வாடகை விட்டாலே பெர் மந்த் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 ல இருந்து 3 லட்சம் உங்களுக்கு சாலிட் இன்கம் ஆகும் சார். ஸோ ரெண்டல் ஆல்ரெடி இங்க இன்கமாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ரெண்டல் இன்கமே இங்க இருக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே 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 இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் பூலோட வச்சு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி விட்டு அது ரெண்டுக்கு விட்டாலே ஜஸ்ட் அவங்க வந்து இன்னைக்கு ஒரு பெர் மந்த் வந்து ஏர்ன் பண்ணது வந்து 2 to 3 lakhs வந்து அவங்களுக்கு கண்டினியூ வந்து இருக்குது. ப்ளஸ் சார் சொன்னதுல பக்கத்துல 8500 போதுன்னு சொல்லியிருந்தாரு. பட் அது விஷயம் என்னன்னா அதோட பிளாட் சைஸ் எல்லாமே 4000 5000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல கண்டிப்பா இருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட்க்கு பேங்க் லோன்லாம் போக முடியாது. ஏன்னா அதோட அப்ரூவல்ஸ் எல்லாமே வேற. நம்மளோட அப்ரூவல் ப்ராப்பரான அப்ரூவல் பேங்க் லோன் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட வந்து எஸ்பிஐ பிரைவேட் பேங்க்குக்கும் நம்ம லோன் பண்ணி தராங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து உங்களுக்கு லோன்ல தான் ஒரு 2-3 கஸ்டமர் புக்கிங்கும் நடந்திருக்கு, ரிஜிஸ்டரும் பண்ணியிருக்கோம். எவ்வளவு பர்சன்டேஜ் லோன் பண்ணி கொடுக்குறோம் சார்? லோன் வந்து மேக்ஸிமம் 80% வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ ப்ரொஃபைல் பொறுத்து ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி 70 to 80% வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் சார். சார் இப்போ வாங்குறாங்க ரீலோகேட் ஆகுறாங்க அப்படின்னா பக்கத்துல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அதெல்லாம் என்ன இருக்கு சார்? ஸோ உங்களுக்கு வந்து ஈசிஆர் அண்ட் ஓஎம்ஆர் ரெண்டுத்தையும் வந்து பார்க்கும்போது காலேஜஸ் வந்து ஓஎம்ஆர்ல வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும், ஈசிஆர்லையும் உங்களுக்கு நல்ல காலேஜஸ் ஸ்கூல்ஸ் வந்து அதிகமாக இருக்கு சார். சார் இப்போ பிளாட் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கேப் ஃபெசிலிட்டி கொடுக்குறீங்களா சார்? இது சிட்டி லிமிட்ன்றதுனால ஓகே, அவங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா நம்ம அது கூட பண்ணி தரோம் சார். மேக்ஸிமம் வந்து அவங்களே வந்துருவாங்க. மேக்ஸிமம் இது சிட்டி தானே இது, மேக்ஸிமம் அவங்களே வந்துருவாங்க. சப்போஸ் ஒரு ஃபேமிலியா வராங்க இல்ல கண்டிப்பா நம்ம பண்ணி கொடுக்கலாம் சார். ஓகே ஓகே, அது அவங்க வீட்ல எல்லாரும் ஃபேமிலியோட வராங்கன்னா கண்டிப்பா பண்ணி தரலாம். ஓகே சார், நம்ம சேனல் பார்த்து வந்தாங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா மிஸ்டர் ரியாலிட்டர்ஸ் சேனல் பார்க்க வரவங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது பெஸ்ட் ஆஃபர் நான் பண்ணி தரேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.